தி டிஎன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இல்ல, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டிஎம்கேவோட கோர் பாலிடிக்ஸே ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்னு தான் இருந்துச்சு. இப்படி இருந்த ஒரு கட்சி ரெண்டும் ஒன்னு சேரும்போது பிஜேபிக்கும் டிஸ்டர்பன்ஸ், பிஜேபி தொண்டர்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ். இது சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்பவே சொல்றது நாட்கள் இருக்குது. இந்த விவாதங்கள்லாம் வரட்டு பார்ப்போம். நான் சொல்றது தெளிவா இருக்குது. நீங்க 25 வச்சு 40 பிடிச்சிட முடியாது. நீங்க வந்து அந்த அரித்மேட்டிக்காவோ இல்ல அந்த ஷேராவோ சொல்றீங்க சரி. ஆனா கெமிஸ்ட்ரி வந்து பாசிட்டிவாட்டும் வரும், மைனஸும் ஆகும். இந்த அரித்மெட்டிக் இல்லைன்னா ஃபைட்டே பண்ண முடியாத. ஏன்னா 2099 காலகட்டத்துல பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சதுக்கான விஷயத்தையே அவங்க இன்னும் விளக்கம் கொடுத்து தப்பிக்க முடியல. அந்த இதே பிஜேபி அதுக்கப்புறம் மத்திய மந்திரி வந்துட்டாங்க, முரசொலி மாறன் லாகா இல்லாத மினிஸ்டரா இருந்தாரு, எல்லாமே பாஜக ஹெல்ப் பண்ணாங்கல்ல. இல்ல, அதுக்கான விமர்சனங்களே அவங்க இன்னும் விமர்சனங்களை பற்றி என்னங்க, விஜய் மேல என்ன விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு நீங்க கூட விஜய் விமர்சனம் பண்றீங்க, அதெல்லாம் தொடர்ச்சி போட்டுக்கிட்டு ராகுல் விஜய்னு வரும்போது எல்லாமே மறைஞ்சு போயிருமே. ஒரு லிமிட்டடா இருக்கும்போது ஓகே சார். இந்த விமர்சனத்தால எந்த பாதிப்பும் வராது. ஏடிஎம்கே கூட ராகுல் விஜய்னு வரும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் ராகுல் விஜய்க்கு தான் கன்சால்டேட் ஆவாங்க. இது ஸ்டாலினுக்கு தெரியாம இருக்காது. டைம் பீயிங் இந்த அரசியல் பண்ணுவார், அவ்வளவுதான். இல்ல, இப்ப ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் பேசினதா ஒரு சின்ன விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான விஷயத்தையே இன்னும் டிஎம்கேவால சமாளிக்க முடியல. இப்போ அதெல்லாம் வந்து இந்திரா காந்தி வந்து ஒரு கட்டத்துல இது ஆதாரம் இருக்குங்க. ஆலிவர் ரோட்ல இந்திரா காந்தி இறங்கி வந்து கலைஞர் கையை பிடிச்சி நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா நான் என்னோட வெவிகுரி தோத்து போவாரு, என் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு போயிடும். இது யார் வேணாலும் முடிஞ்சா மாணிக் தாவரை மறுக்க சொல்லுங்க, கார்த்திக் சிதம்பரத்தை மறுக்க சொல்லுங்க. ஆமாம் பாரு, அந்த சூழ்நிலைக்கு தக்கன அவரு உண்மை அது. இவங்க ஜோதிமணியை மறுக்க சொல்லுங்க, நீங்க தான் என்ன காப்பாற்றணும்னு கலைஞர்கிட்ட கெஞ்சி தன்னோட பிரைம் மினிஸ்டர் போஸ்டையும் பதவியையும் தன்னோட கேண்டிடேட் கிரியோட வெற்றியையும் உறுதி பண்ணவங்க இந்திரா காந்தி. வரலாறுங்க, யாரும் மறுக்க முடியாது. சார்ட்டர்ட் பிளேட்ல சென்னையில இறங்கி ஆலிவர் ரோட்ல போய் கலைஞரை பார்த்து கெஞ்சினாங்களா இல்லையா? ராகுல் காந்தி இருக்காளுங்க, அவங்க பாட்டி கெஞ்சினாங்களா இல்லையான்னு உண்மை. அதே இந்திரா காந்தி தான் கலைஞர் ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. காந்திய வழியில் சிறப்பாக செயல்படும் அரசுன்னு கவர்னர் காலையில தான் பேசினாரு. 24 மணி நேரத்துக்குள்ள ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு என்னென்னலாம் கலைஞர் எழுதினார் முரசொலியில, அப்படி கொடுமைப்படுத்தினா இப்படி படுத்தினாங்கன்னு, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு, எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு, 2வது கட்சி 3வது கட்சியும் சேர்ந்தா ஜெயிக்கணும் வரலையா? அதுக்கு காலம் பிடிக்கும். எல்லாம் வந்து ஒரே நாள்ல நடந்துராது. நீங்க வந்து ஒரு அர்த்தமேட்டிக்கலி 40 விழுக்காடுக்கு மேல இருக்கக்கூடிய பலமான டிவிக்கு அணிய 40க்கு மேல இருக்காங்க. அவங்க எதிர்கொள்ளணும்னா மற்ற தோத்து போனவங்கலாம் ஒன்றிணைந்து தான் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா 98லயும் அதுதான் நடந்தது. தோத்து போனவங்கெல்லாம் ஜெயலலிதா தலைமையில ஒன்றிணைந்து நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு பாமக அதிமுக கூட்டணி நாம தான் உருவாக்கணும். அதுல கலைஞரே 99ல் இவர் ஜெயலலிதா காலன்னு எனக்கு டிக்கெட் தரக்கூடாதுன்னு டாக்டர்கிட்டே சொன்னார். ஸோ அது அவர் அதான் சொல்லுவார், ஏன்னா அவருக்கு எதிரான ஒன்றியை நம்ம உருவாக்கின போது. ஸோ இயற்கை நீதி, தோத்து போனவங்கலாம் ஒன்று சேர்றது, லூசர்ஸ் யுனைட் ஆகிறது. அந்த மாதிரி தோத்து போனவங்கலாம் ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி பெற்றவங்களை தோக்கடிக்க முடியும். நீங்க கெமிஸ்ட்ரி அதெல்லாம் அடுத்த கட்டம், அது இப்போ தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம அதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். அப்படி ஃபர்ஸ்ட்ல அரித்மெட்டிக்கலி ஒரு பலமான அணிக்கு எதிரான ஒரு அணி தேவை. அதுதான் இப்போ முதல் ஸ்டெப். அது இப்போ எலெக்ஷன் இல்ல, நாட்கள் இருக்கு. விஜய்க்கு எதிராக டிஎம்கே ஏடிஎம்கே ஓரளவு அக்ரெசிவான பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் பிஜேபி இந்த இடத்துல ரொம்ப சைலண்டா இருக்கு. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி பழனி கோயில் விஷயத்துல கூட அது பிஜேபியோட ஏரியா தான். அந்த இடத்துல கூட பிஜேபி அமைதியாவே இருக்குதா என்ன? அந்த இடத்துல தான் எடப்பாடி பீப்புளோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டார். பழனி கோயில் விஷயத்த எடப்பாடி எடுக்கிறாருன்னா மக்கள் உணர்வு ஒரு புரியுது. இன்னும் ஒன்று பார்க்கணும். 2026ல் 24ல இருந்து எடப்பாடி எவ்வளவு ஓட்டு குறைஞ்சிட்டாரு? பெருசா குறை, ஐ திங்க் 1 விழுக்காடு கூடிட்டாரு இருக்காரு. ஆமா, இத்தனைக்கும் விஜய்க்கு இது காசு கொடுக்காம இன்னேஜ் என்று ஆல்ரெடியே டவுன்ல இருந்ததுனால கூடின மாதிரி இருக்கு. எல்லாமே இல்லாம விஜய் ஓட்டு எடுக்கிறாரு. நான் கூட அவருக்கு தான் பாதிப்பு வரும்னு சொன்னேன். இது செங்கோட்டையன் சத்யபாமா, விஎஸ் பாபு, தூசி மோகன், RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், சத்யபாமா, இப்படி ராஜலட்சுமி அவங்க நிற்கல. தென் இப்படி எக்கச்சக்க பேர் அதிமுக அதிருப்தியாளர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ அத்திக்கடோ அவினாசியில் இது பண்ணல, அவர் தான் பாதிப்பாரு, செங்கோட்டையும் பாதிக்க வைப்பாருன்னு சொன்னேன். ஆனா அவர் 20 விழுக்காடு மக்களில் எடுத்தவர் 21 எடுத்துட்டார. ஸோ அப்போ அவரு பல்ஸ் தெரிஞ்சு அந்த ஓபிசி ஓட்டுகள், இந்துத்துவா ஓட்டுகள், அதை வந்து நம்ம கையில எடுப்போம்னு ஒரு இந்து இஷ்யூவை கையில எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றாரு. நீங்க வாக்கு வலிமையே இல்லாத
தீப் கே, அபர்ஜித் சீப் கே, வாங்சுக்கு, புண்ணாக்கு அது இதுன்னு போய் ஏமாந்துட்டு இருக்கீங்க. 500 தீக்காக்காரன், அதுல 50 பேர் அரசியல் விமர்சகர், இதுல ஏமாறுறீங்க. இல்ல அவங்க இப்போ அந்த டெல்லி போராட்டம்னு எடுக்கல, ஆல்ரெடி நீட் எதிர்ப்புங்கிறதுக்கான ஹோல்டு டிஎம்கே கிட்ட இருக்கு. அகைன் அவங்க நீட் ஒழிக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் செத்து போன இஷ்யூங்க. இல்ல சார், அது இப்போ ரூபாய்க்கு 3 படி அரிசி போட்டேன்னு அண்ணா சொல்லி வந்தாருன்னு 71 காங்கிரஸ்காரன் சொல்லி என்னங்க நடந்தது? அதெல்லாம் ஒரு இஷ்யூவோட முடிஞ்சு போச்சுங்க. டிவிகேக்கு ஒரு பிரஷர் கொடுக்கும்ல, அகைன் நீட்டுக்கு எதிராக டிவிகேவும் வாய்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு என்னங்க அதுல என்னங்க ஆயிரப்போகுது? அதுல என்ன ஆயிரப்போகுது? அவங்க வந்து உங்களுக்கே தெரியும் 21 எலெக்ஷன்ல அதுதான் மேஜர் ரோல் பண்ணுச்சு. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப அது இல்லையா என்ன? எங்க அதுல இன்னைக்கு டிபேட்டுக்கு வாங்கன்னு கேக்குறாங்கங்க. ராகுல் காந்தி டிபேட்டுக்கு போக சொல்லுங்க, ஜோதிமணியை டிபேட்டுக்கு போக சொல்லுங்க, இவரு இவரு மாணிக் தாகூர் டிபேட்டுக்கு போக சொல்லுங்க, கார்த்திக் சம்பந்த டிபேட்டுக்கு போக சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பீப்புள் பல்ஸ் எப்படி இருக்கு? எங்க தமிழ்நாட்டுல அப்ப இதெல்லாம் தெரியாத முட்டாள் இருக்கான்னு சொல்றீங்களா? டிபேட்டுக்கு வாங்கன்னு கேக்குறாங்கங்க. இதுல டிபேட்டுக்கு காங்கிரஸ் போக முடியுமா? நீட்டு பிரச்சனையில மோசடி காங்கிரஸ் கிட்ட தானே இருக்கு. நல்லது நீட்டு நல்லது, மெரிட்டான இது வராங்க, நல்ல விஷயம் தான். காங்கிரஸ் கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். என்டிஏ அதை கன்டினியூ பண்ண நல்ல விஷயம் தான். நல்ல திறமையான டாக்டர்ஸ் வருவாங்க, ஏழைகள் டாக்டரா வருவாங்க, எல்லாரும் நீட்ல நல்லது இருக்கு. அது மட்டும் இல்ல, நீதிமன்றமும் நீட்டுக்கு ஆதரவா தான் இருக்குது. அது டிபேட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் போது ஓடி ஒளிறீங்க. ஏன் ராகுல் காந்தி? நீங்க தானே டிபேட்டும்பீங்க. டிபேட்டுக்கு வாங்கன்னு என்டிஏ கேட்கறாங்க, வாங்க. அவங்க மக்கள் வெளியில பிஜேபி அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ரோட்ல ஒரு போராட்டம் நடக்கு, அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட அந்த போராட்டமே தர்மேந்திர பதவி நீக்கம் பண்ண அந்த போராட்டமே ராகுல் தாங்க ஆப்பு. அந்த போராட்ட இதுல வந்து ஒரு கட்டத்துல மாயாவதி பிஎம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்ப ஒரு மாயாவதி ரொம்ப ஸ்டபானா 80 சீட்டும் யூபியில ஒரு சீட்டு கூட ஷேர் பண்ண முடியாங்கனால தான் அது வரல, அல்லது அது வந்திருக்கும். அந்த மாதிரி நாளைக்கு ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் ராகுலோட இந்த அபிஜித் டிப்கே மேலுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ராகுலுக்கு தான் அது அடி, ராகுலுக்கு தான் அது வேட்டு வைக்கும். ஓகே, டெல்லி அரசியல் அந்த மாதிரி இருக்கு. நான் தமிழ்நாட்டுல கேட்கிறேன், இப்போ பழனி கோயில் விஷயமா நீட்டாங்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லா நீட்டு தானே ஈஸியா கனெக்ட் ஆகும். அது மாதிரி கேட்கிறேன். நீட்டு வந்து செத்து போன இஷ்யூங்க. பழனி கோயில் விஷயம் எந்த அளவு இம்பாக்ட் கொடுக்கும்? அது முக்கியத்துவத்தை கொடுக்கும்னு பாஜக எடுக்க வேண்டியதை எடப்பாடியே எடுத்து களமாடுறாருங்க. அப்போ ஒரு மக்கள் பல்ஸ் பார்த்துட்டாரு, நாங்க கருதுறேன். அதை அவர் கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். அதுல ஒருவேளை டிவிக்கே தொக்க மாட்டிக்கிட்டாங்க, இந்த விஷயத்த வச்சு அவங்கள காலி பண்ணிடலாம். இந்த உணர்வு அதுல இருக்குது, அதை எடப்பாடி கையில் எடுக்குது. பிஜேபியும் அதை மிஸ் பண்ணதான் பாக்குறீங்க. பிஜேபி நயினார் அவ்வளவு ஆக்டிவா இல்லையா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க? நயினார் நல்லா தான் பண்றாரு. இது பார்லிமெண்ட்ல வந்து 22 திமுக எம்பிக்கள் ஆதரவும் மோடிக்கு தேவை. அந்த வகையில திமுகவுக்கு ஆதரவாட்டும் அவர் சில விஷயங்களை பண்றாரு. எல்லாம் ஒரு கிராஜுவலா தான் பண்ண முடியும், ஒரே நாள்ல பெல்ட்டி அடிச்ச மாதிரி பண்ண முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனுலாம் வாங்கினாரு. முன்ஜாமீன் வாங்கியும் அவர் வந்து தலைமறைவாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது விஜயோட மோட்டோவா இருக்கா? எதுவும் தொடர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் அடுத்தடுத்து சின்ன சின்ன விஷயங்கள கைது செய்யப்படுறாங்க. டிஎம்கேவை ஹெவியா ஒடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு டிவிகே கவர்மெண்ட் அவங்க சொல்லிட்டாங்களா, திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டாங்களே. ஆனா அவர் சொல்லும் போது தாவேகா வர்சஸ் திமுக ஒரு கட்டமைப்புறாங்களா, அது பொய்ன்னு நான் சொல்றேன். அது உண்மைக்கு புறம்பானன்னு சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் இந்த அதிமுக ரிசைன் பண்ண தொகுதிகளில் தமிழக அளவில் 2வது ஸ்டாலினுக்கு தான், சந்தேகமே இல்லாம 2வது பெரிய தலைவர் ஸ்டாலின் தான். பட் அரசியல் களம் வந்து மும்முனை ஆயிற்று. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமா இருக்குது. சென்னையில 10-15 விழுக்காடு கூட இல்லாம டெபாசிட் இழந்து 3வது போன அதிமுக இந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண தொகுதின்னு வரும்போது தாவேகாவுக்கும் ரெட்டலைக்கும் தான் போட்டி இருக்கும். அதே ரெட்டலை வந்து 45 விழுக்காடு விசிலு, 30 விழுக்காடு உதயசூரியன், ரெட்டையில 10-15 கூட இல்லை. சிட்டிய தொகுதி. ஸோ இதுதான் தமிழ்நாடு நீங்க பாத்திரக்கூடாது. 40 விழுக்காடு தாராபுரத்துல ஒரு ரிசர்வ் தொகுதியில ஒரு அருந்ததியர் சகோதரி கேண்டிடேட்டான்னு புது கேண்டிடேட்டான்னு எடப்பாடி தலைமை கிடைச்சிருக்குது. அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு தாராபுரம். ஸோ நீங்க ஒரு செலக்டட் ஏரியால ஏடிஎம்கே நல்லா பவர்ஃபுல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? மும்முனை போட்டி தான். ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் ஸ்டாலின், 3வது எடப்பாடி. நீங்க எடப்பாடின்னு ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி ஊடகத்துல முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி பேசினா அது உண்மை ஆகாது. இல்ல அவரே இன்ஆக்டிவா இருக்கும்போது மீடியாக்கள் அப்படி எங்க நீங்க தானே இப்ப தானே கேட்டீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு இதுக்குதான் அவர் இது பண்ணியிருக்காரு. எங்க ஒரு கட்சி ஜெயித்து வந்திருக்குது, பெரிய வெற்றி பெற்றிருக்குது. அதுக்குள்ள எதிர்ப்பு மக்கள் மத்தியில வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு தான் வரும். 6 மாசம் அதை பற்றி பேசாம இருக்கிறது தான் சரியான ஒரு அரசியல். அதுக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா
ஜெயித்ததே பிடிக்கல, தாங்க முடியலங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்ல அது ஓகே, அவருக்கு அவரோட அட்லீஸ்ட் இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ஒரு ஓட் பெர்சன்டேஜ் வந்திருக்கு, அந்த கட்சியாவது காப்பாத்துறதுக்கு அவருக்கு இன்கேப்பபிள் ஆகி பெருசா ஸ்பிளிட் ஆகும்போது தான் ஏடிஎம்கே. அது இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட்ல தெரியும். அவரு நீங்க சொல்றது சரியா, அவருக்கு கணக்குப்படி இடைத்தேர்தலுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. வாய்ப்பெல்லாம் வரும், அது எப்படி இல்லாம இல்ல ஒரு லாங் டைமுக்கு இல்லாத ஒரு எங்க அதாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா விஜய் ஜெயித்த அந்த சூட்டோட எலெக்ஷன் வராண்டா ஒரு 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வரட்டுன்னு தான் எடப்பாடி தரப்பு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. நீங்க அவர் இவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு அரசியல்வாதியா இருந்து பிடிச்சுதானே 20 விழுக்காடு ஓட்டுல இருக்கிறாரு. இப்ப விஜயபாஸ்கர் 2 பேரு அண்ட் மத்த எல்லாருமே அந்தந்த தொகுதியில தனிப்பட்ட செல்வாக்குள்ளவர்கள். பிராலிமலை விஜயபாஸ்கருக்கு இருக்குது, கரூர் விஜயபாஸ்கருக்கு அப்படி இருக்கதா நான் நினைக்கல. கரூர் விஜயபாஸ்கர் அவருக்கு விஜய் வேவம் மிஞ்சி தானே அவர் ஜெயிச்சிருக்காரு, ரெட்டால ஜெயித்திருக்கு நான் சொல்றேன். ரெட்டால தான். ஓகே, நீங்க அப்படிதான் அப்படின்னா அவரு 21 தோத்தாரு செந்தில் பாலாஜி கிட்ட. அதனாலதான் நான் எஸ்கி சுப்பியாவுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், பிராலிமலை ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு மரியாதை கொடுக்குறேன், கரூர் விஜயபாஸ்கருக்கு நான் பெரிய மரியாதை கொடுக்கல. அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு அதுக்காக நான் சொல்லல. அதே மாதிரி இங்க மதுராந்தல ஜெயித்த அந்த அட்டோனிபுரி சகோதரி இங்க நல்ல 2 தடவை ஜெயித்தவங்களுக்கும் ஒண்ணுமே செல்வாக்குல நான் சொல்லல. ஒரு கணிசமான செல்வாக்குங்கிறது எஸ்கி சுப்பியாவுக்கும் விராலிமலை விஜயபாஸ்கருக்கு தான் இருக்குங்கிறது நீங்க அந்த டேட்டாவை பார்த்தா தெரியும். தாவேகா 20, திமுக 20. இவர் வந்து 66 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்திருக்கு. 8 விழுக்காடு எடுத்த இடத்துல எஸ்கி சுப்பியா ஜெயித்திருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க வந்து 21 தோத்த இடத்துல மும்முனை போட்டியில திமுகவும் இஷ்யூல இல்ல, திமுகவும் இஷ்யூல இல்ல, தாவேகாவும் இல்லைன்னு கரூர்ல 41 இருந்த இடத்துல ரெட்டால ஜெயித்திருக்கு. நீங்க அதை எம்ஆர் விஜயபாஸ்கர் கையில கொடுத்தீங்கன்னா உங்க விருப்பம், அது ரிசல்ட் தான் சொல்லணும். அப்போ ஆனா இப்போ இந்த தொகுதிகள்ல வந்து ஏடிஎம்கேக்கான செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த தலைவர்கள் போனா கூட அந்த 4 தொகுதியில ஏடிஎம்கே கடுமையான ஃபைட் கொடுப்பாங்க. நாங்க கரூர், பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரத்துல 40 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கு ரிசர்வ் தொகுதியில. அதைத்தான் நான் சொல்றேன். 10 விழுக்காடுக்கு குறைவா ஓட்டு எடுத்து டெபாசிட் இழந்ததும் சென்னை சிட்டி தான். எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு 40 விழுக்காடு போட்டிருக்கு. அதான் நான் பாக்குறேன். எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு அங்க 40 விழுக்காடு தான் போட்டிருக்காங்க. எடப்பாடி முதல்வருங்கிறதுக்காக இதே திருச்சிக்குள்ள 10-15 விழுக்காடு கூட இல்லை டெபாசிட் போயிட்டு. ஸோ நீங்க தமிழ்நாடே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. ஸோ இந்த இடத்துக்குள்ள எப்படி நீங்க எடப்பாடியையும் ரெட்டேலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழையும் குறைச்சி மதிப்பிட முடியும் இந்த 4 தொகுதிக்குள்ள? பட் நான் எஸ்கி சுப்பியா தொகுதிக்கும் ஹெல்த் விஜயபாஸ்கர் தொகுதிக்கு நான் கொடுக்கல. கரூர் விஜயபாஸ்கர் தொகுதியை நான் ரெட்டால தான் ஸ்ட்ராங்னு கொடுக்குறேன். ஏன்னா அவரு 21 தோத்தவர். ஆனா தமிழ்நாடு முழுக்க சாரசாரையா டிவிகேக்கு போறது பெரும்பாலும் ஏடிஎம்கேல இருந்துதா? அது கோர் ஓட் பேங்க பெருசா அஃபெக்ட் பண்ணியிருக்கா, இல்ல ஓட் பேங்க வந்து ஏடிஎம்கேவால செக்யூர் பண்ணிட முடியுமா ஓரளவுக்கு? நான் மீண்டும் சொல்றேன், திருச்சியில டெபாசிட் இழக்கும் ரெட்டால, விராலிமலையில டெபாசிட் இழக்கக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம். எஸ்கி சுப்பியா தொகுதியிலையும் மோசமாக தான் தோக்கும். இதுதான் என்னோட பார்வையாக நான் வைக்கிறேன். பட் இந்த 4 தொகுதிக்குள்ளேயும் அவங்க டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. இது விஜய் அதிகார பலம், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, காங்கிரஸ், விசிகா, இந்த அலையன்ஸால உள்ள கூட்டணி பலம், பிளஸ் அந்த சிட்டிங் எம்எல்ஏ மாறினதா உள்ள லோக்கல் செல்வாக்கு பலம், அதிகாரம், கூட்டணி, லோக்கல் செல்வாக்கு, இதுல விஜய் கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. ஆனா விஜய் இந்த 4 தொகுதிகளிலும் சென்டிமெண்டா எடப்பாடி டப் கொடுப்பாரு. அப்ப இந்த இடங்கள்ல டிஎம்கேவோட ரோல் என்னவா இருக்கும்? டிஎம்கே ஒதுங்கிக்கிறது நல்லது. அவங்க அப்படி ஒரு டிசிஷன் அவங்க எப்படி கண்டிப்பா எடுப்பாங்க. எடுக்கலன்னா அவங்க பல தொகுதிகளில் சங்கரங்கோயிலையும் ஆர்கே நகரையும் சந்திக்க நேரிடும். டெபாசிட் லாஸ் அது இருமுனை போட்டியா தான் கன்சிடர் ஆகுங்களா? ஏடிஎம்கே வெஸ் டிவிகேங்கிற மாதிரி திருச்சியில தான் அதிமுக டெபாசிட் இழக்கும், திமுக ஃபைட் கொடுப்பாங்க. அது தாவேகா ஜெயித்து ரிசைன் பண்ண இடம். இதெல்லாம் அதிமுக ஜெயித்து ரிசைன் பண்ண இடம். அதிமுக ஸ்டாலின் அதிகார பலம், கூட்டணி பலம் எல்லாம் இருக்கும் போதே ஸ்டாலினையும் சேர்த்து தோக்கடிச்ச இடம். இந்த இடம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது மாதிரி என்டிஏ, மோடி, இவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி இவங்கெல்லாம் அரசியல்ல இல்லாதது மாதிரி ஒரு கட்டமைப்பை பண்றாங்க. அவங்க ஒரு யுனைட்டடா இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுனா பீப்புள் திமுக இருந்தவங்கள தான் ஸ்டாலின் காலவாரி விட்டுட்டு காலவாரி போனாலும் டிஎம்கே அப்படியே இருக்கலாம் சார். அதைத்தான் நான் சொல்றேன். டிஎம்கே 2வது இடம் நான் சொல்றேன், எனக்கு மாற்றம் இல்லை. ஆனா இப்ப எடப்பாடிக்கு இப்ப திரும்ப கட்சியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு 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 இம்பாக்ட் கொடுக்குற அளவு கொண்டு வர அது தேர்தலில் தானங்க தெரியும்.
இல்ல ஆனா நாட் ஓன்லி தேர்தல் மட்டும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆக முடியாதுல்ல, ரொட்டீனா ஃபங்க்ஷன் ஆகணும் தானே. ஈவன் அதனாலதான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு, ஆனா எடப்பாடிக்கு அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியலல்ல. அது அப்ப அவர் எங்கேயோ மிஸ் பண்றாருன்னு தானே அர்த்தம். இங்க எவ்வளவுக்குள்ள நம்ம பண்ணியும் அவர் 20 விழுக்காடு ஓட்டு தாக்கு பிடிச்சிட்டாருல்ல, அந்த ஓட்டு ஆனஸ்டா அவருக்கான ஓட்டு நம்ம ஒத்துக்கிட்டு போறது தானே கரெக்ட். செங்கோட்டையன், அண்ணாமலை, 2 ஜாதி கட்சி, முக்குலத்தோரை எதிராக திருப்பினது, விமர்சனத்துக்கு மீறியே அவர் நம்ம தான் பண்ணணும். விஜய்க்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் ஓட்டு எம்ஜிஆர் போல இவர் கெடுக்க பார்க்கனால செங்கோட்டையன் சத்யபாமா மலமா போகும், எல்லாம் நம்ம தானே சொன்னோம். அதுக்கப்புறம் அவரு 21 எடுத்துட்டாருல்ல. அது ஏடிஎம்கேக்கா எடப்பாடிக்கா? எங்க அவர் தானங்க ஏடிஎம்கே, குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி தானங்க அதிமுக. இல்ல இப்ப அவரோட தலைமைக்கு தானே இன்னுமே ஒரு சேலஞ்ச் இருந்துட்டு. எங்க இருக்கு சேலஞ்சு? ஸ்டில் ஏதோ ஒரு வகையில அவர் தலைமை எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இதெல்லாம் சேலஞ்சுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? டிடிவி தினகரன் உள்ள வரணும்னு ஒரு டிமாண்ட் வருது. அது எப்படிங்க விடுவாங்க? காமராஜ் இந்திரா காந்தி பெருசா மதிச்சாங்க, காமராஜ் தவிர யாரை வேணாலும் ஜாப் பண்ணாங்க. ஏன்னா காமராஜ் இந்திரா காந்தி கமாண்ட் பண்ணவர். பொம்மை பிரைம் மினிஸ்டர் மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து ஏஐசிசி பிரசிடண்ட பார்த்தவர். அப்போ அவருக்கு உள்ள போனா அவருக்கு ஒரு மீண்டும் பெரிய இடத்த கொடுக்கணும். மொத்தமா கட்சியை பிடிச்சாச்சு இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் எப்படி பெரிய இடத்த கொடுப்பாங்க? கூட்டணி தான். அவங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த நீடு இல்ல. எடப்பாடி நாட்டை அது யார் நீங்க முடிவு பண்ணதா நான் முடிவு பண்றதா? எலெக்ஷன் ரிசல்ட் தான் முடிவு பண்றது. என்ன அவர் எடப்பாடி இந்திரா காந்தியோட சக்சஸ் கூட நம்ம எடப்பாடி எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இந்திரா காந்தி தமிழ்நாட்டுல அடி தானே வாங்கினாங்க, தமிழ்நாட்டுல தான் வாங்கினாங்க. அக்ராஸ் இந்தியால அவங்க சக்சஸ். சரி, சோனியா காந்தி தோத்துட்டாங்க, சரத்பவார் தோத்துட்டாங்க, சேரவா செய்தாங்க. அவங்களுமே நீங்க கம்ப்ளீட் ஃபெயிலியரா நீங்க சொல்ல முடியாது. இன்னொன்னு அந்த டிமாண்ட் எதுவும் இல்ல தமிழ்நாட்டுல. ஸ்டில் அந்த டிமாண்ட் யார்கிட்ட வைக்கிறது? நிறைய பேர் சொல்றாங்களா, ஈவன் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட டிடிவி சேர்த்தா நம்ம பவர்ஃபுல்லா ஆகலாங்கிற ஒரு விஷயம். டிடிவியை கூட்டணியில சேர்ப்பாங்க, சசிகலாவை கூட்டணியில சேர்ப்பாங்க, நாளைக்கு ஒரு எம்பி டிக்கெட் கூட கொடுப்பாங்க. கட்சிங்கிறது அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த். மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அக்குமுலேட்டிங் வெல்த், அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த். போட்டியாளரை யாருங்க உள்ள சேப்பா? நீங்க கலைஞர் வைகோவை சேர்த்தாரா? அணியா தானே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு சக்சஸ்ஃபுல் ரேஞ்சில இருந்தாங்க. தோத்தும் போதும் அப்படித்தாங்க இருந்தாங்க. தோத்தாலும் அவங்களுக்கு அது தொடர் தோல்வியா இல்ல, அவங்களோட தலைமை யாரும் சேலஞ்ச் பண்ணல. எனக்கு நீங்க தலைகளை நின்னாலும், ஊசிய நாட்டி தலைகளை நின்னாலும் சேர்க்க மாட்டாருங்க. நாளைக்கு இவங்களுக்கு வந்து அவரை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் வரும், இவரு பின்னாடி ஒரு இது வரும், கட்சியை பிடிச்சவங்க விட மாட்டாங்க. அது சக்சஸ்ஃபுல்லோ ஓகே, அவர் கொடுக்க மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவருக்கு கொடுக்காம இருந்து அவரால் எந்த அளவு கட்சியை கொடுத்தா ஜெயித்துறன்னு என்ன சார் கேரண்டி இல்ல? ஓகே, அவர் கொடுக்காட்டி அவரால் கட்சியை எந்த அளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்க கெப்பாசிட்டி இருக்கு? இதே 20லயே ஹோல்ட் ஆகுமா இல்ல அதை கூடுமா? அது காலம் தான் பதில் சொல்லணும். அவர் வந்து மக்கள் பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு, ஏஜ் ஃபேக்டரும் இருக்கு. அவர் ஒரு 50ஸ்ல இல்ல, அவர் அபவ் 70ஸ்ல இருக்கிறாரு. அப்ப அவருக்கு மகனுக்கு போகும் அந்த கட்சி, இன்னொருத்தர் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஏங்க நீங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு? அந்த தொண்டை 4 பேர் விரும்பலாம், பட் நடைமுறை சாத்தியம் கிடையாதுங்க. கட்சியெல்லாம் நீ கம்பெனி மாதிரிங்க. அது எடப்பாடியோட. நான் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன், நான் அவருக்கு எதிராக கடுமையா விமர்சனம் பண்ணும்போது விட்டுட்டு போக மாட்டாருன்னு தானங்க சொன்னேன். இப்போ எப்படி விட்டுட்டு போவாரு? ஆனா தொடர் தோல்விகள் ஒரு விஷயத்த டிமாண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கட்சியே அவரை விட்டு இன்னொருத்தர் கலத்தி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இப்ப ஜெயலலிதா வந்து சொன்னாங்க எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க சிஎம் கேண்டிடேட்டா உட்காரணும்னா அத்வானி முயற்சியில பாத்திமா பாபு பதவி விற்பலா பண்ணி வச்சனால 2004 கூட்டணி வைக்கல. பர்சனல் பொலிட்டிக்ஸ் மீறியா கட்சி ஜெயலலிதாவுக்கும் சரி எடப்பாடிக்கும் சரி யாருக்கும். இந்திரா காந்தி சஞ்சய் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க, பார்ட்டிக்குள்ள மெஜாரிட்டி இல்லாம. கிரீக்கி ஒர்க் பண்ணாதனால தாங்க அவங்க மாஸ் லீடர் ஆகி 43 விழுக்காடு எடுத்து அன்னை இந்திரான்லாம் வர முடிஞ்சுது. அல்லது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் விட்டே கலத்தி விட்டுருவாங்களே. அப்போ தனக்குள்ள போட்டியாளராக வர்றதும் தன் பொசிஷனுக்கு பாதிப்பு வர்றதும் யாருங்க ஏத்துக்குவா? நான் ஏற்கனவே அதுதானே சொன்னேன், குட்டையோ நொட்டையோ சிறுசோ பெருசோ அது எடப்பாடி கையில தான். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.